இங்க உங்களோட கிழக்கு மாவட்டத்துல ஏற்கனவே ஒரு மாவட்ட செயலர் இருக்காரு. தொடர்ந்து இவங்க மாவட்ட சங்கர் இப்ப போட்டுக்கிறாங்க. இதனால ஒரு பிரச்சனை எதுவும் வராதுங்க? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைக்கே வேலை இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லா ஏற்கனவே இருக்கிற 108 மாவட்ட செயலாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கட்சி தலைவர் 2 முறையில் அவருக்கு இருக்கிறாங்க. நிறுவனர் 2 முறையில் மருத்துவர் ஐயா அவர்கள் நியமிக்கிறாங்க. இந்த தான் இது வந்து குடும்ப பிரச்சனை. 2 பேருமே வந்து இது பேச்சு வர்றது சுமூகமாக தீர்வு காணப்படும். நான் காலையில வந்துன்னு மாவட்ட செயலர் ஜெயராஜ் வந்து மயிலை எம்எல்ஏ சிவகுமார் அவங்க தொகுதியில போய் வேலையை பாருங்க, இங்க வந்து வேலை பார்க்க தேவையில்ல, அவருக்கு இடத்துல போய் வேலையை பாருங்க அப்படின்றாரு. அது எப்படின்னா, இந்த தொகுதியில் வந்து நான் வந்து கட்சி உறுப்பினர் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு கட்சி வாங்க சொல்றதுக்காக நான் வரல. எனக்கு வந்து மேல் மாவட்டத்தில் பாட்டாளி கட்சி தலைவர் வந்து இந்த மாவட்டத்தில் கடலூர் பல மாவட்டத்துக்கு நான் போறேன். போன வாரம் கூட கடலூர் மாவட்டத்துக்கு போனேன். நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதி வட தமிழ்நாடு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன எல்லா மாவட்டத்துக்கும் போக சொல்றாரு. அந்த அடிப்படையில் தான் வந்தேன். அவர் கட்சி சேர்றாரு, இவர் கட்சியில் இணைக்கணும், நிர்வாகிகள் கூப்பிடணுன்றதுலாம் வரல. நிர்வாகிகிட்ட ஒத்துழைப்பு அனைவரும் ஒத்துழைப்போட வேலை செய்யணுன்றது தான். சமூக பேரவை அட்டகத்தின்னு நேற்று சட்டமன்ற உறுப்பினர் அருள் சொல்லியிருக்காரு. சட்டமன்ற அருள் நேற்று வந்து சமூக ஊடக பேரவையினர அட்டகத்தின்னு சொல்லியிருக்காரு. நேற்று யார சொல்லிருக்காரு? உங்க அன்புமணி பேரவையினர. ஊடக பேரவைன்றது வந்து சில பேர் நன்மை போடுவாங்க, சில பேர் வந்து கட்சிக்கு வந்து 2 பிரிவாக போடுவாங்க. அது ஒரு கருத்தாக நான் ஏற்றுக்க முடியல. அவர் வந்து அட்டகத்தினா அவரு தான் ஃபேஸ்புக் வச்சுக்கிறாரு, அவர் தான் போட்டுட்டு இருக்காரு. ஒரு அவரே நம்ம என்ன சொல்றது தெரியல. தொடர்ச்சியாவே அன்புமணி ராமதாஸ் பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டே தான் இருக்காரு. குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் வந்து மருத்துவர் ஐயா இருக்கிறாரு, ஐயாவை அது மாதிரி சொல்ல அவர் ஏதோ ஒரு விளம்பரம் தேவைன்னா எல்லா டெய்லி மீடியாவில் வரணுன்ற நோக்கத்துக்கு அவர் பேசலாம், விளம்பரத்துக்காக தான் பண்ணலாம். அவர் வந்து எப்பயுமே வந்து இங்கே இல்லை, சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி அவர் கொஞ்சம் விளம்பரம் பெரியது தான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால ஒன்றும் இல்லை. அவர் பேர் வாங்கணுன்றதுக்காக எதை ஒன்றும் சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கெல்லாம் மீதி சட்டமன்ற உறுப்பினர் இப்போ வெங்கடேஸ்வரன் தருமபுரி இருக்கிறாரு, மேட்டூர் சதாசிவம் இருக்கிறாரு, இப்போ நான் இருக்கிறேன்னா நாங்கள் எங்கள் மீடியாவை நாங்கள் டெய்லி ஒன்று சந்திக்கலாம். எங்களுக்கு அது ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு தேவை பாட்டாளி கட்சி கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா வந்து 95 கிராமத்துக்கு மேற்பட்ட கிராமத்துக்கு போய் அடிப்படையாக அந்த கட்சி வளர்த்து வச்சிருக்காரு. அதுக்கு சிறந்த தலைவராக இன்னைக்கு உட்பட்ட தலைவராக மருத்துவர் சின்னையா இருக்கிறாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா லெவலில் ஒரு தலைவருக்கு உள்ள தகுதி யாருக்கு இருக்குன்னா எங்கள் மருத்துவர் சின்னையாவுக்கு தான் இருக்கு. காரணம் உலக அளவில் 5 தேசிய விருதுகளை பெற்றார். இன்னைக்கு 2007 உலக நாடு 196 நாடு கொண்ட சுகாதார மந்திரி மாநாட்டை மருத்துவர் சின்னையா அவர்கள் 37 வயசுல தலைமையேற்று நடத்தினார் உலக நாட்டில். அதுமாரி ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் இந்தியாவிலே பார்க்க முடியாது. நீ பலவேறு மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. உதாரணத்துக்கு டிஆர்பி ராஜா, டிஆர் பாலு, ஆர் ராஜா, ப சிதம்பரம், மு க அழகிரி, பல மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க. எல்லாம் சீனியர் அமைச்சர். 35 வயசுல ஒரு மத்திய சுகாதார மந்திரியாக நீ 108 ஆம்புலன்ஸ்லேருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து இன்னைக்கு சினிமா துறையில் புகைப்படத்தில் மது உயிருக்கு நாட்டுக்கு கேடுன்ற விளம்பரத்தை, அது மாதிரி புற்றுநோய், கேன்சர், சிகரெட் அடிச்சா கேன்சர் வரணுன்ற விளம்பரத்தை இடைவேளைக்கு முன்னாடி போகிறதுக்காக போராடி போட்டவர் மருத்துவர் ஐயா. இன்னைக்கு போலியோ ஒழிச்சதுனால இன்னைக்கு இந்தியாவில் ஒரு போலியோ இல்லாத ஒரு இன்னைக்கு குழந்தை பிறகுன்னா அது மருத்துவர் சின்னையா தான் காரணம். இதுமாரி பலவேறு 108 திட்டம் இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவில் சுகாதாரத்துறைத்தை 50 ஆண்டுகள சாதனை படைச்சது மருத்துவர் சின்னையா. அதனால தலைவர் பண்புக்குள்ள தகுதி அனைத்து மருத்துவ சின்னையாவுக்கு உண்டு. சரி, அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும் ஒன்று சேர்றதுக்கு பேச்சுவார்த்தை இது வந்து குடும்ப பிரச்சனை. எப்படின்னா நானும் என் பையனும் ஒரு வாரம் பேசாம இருப்ப திருப்பி பேசலாம். இதுவெல்லாம் ஒன்று பிரச்சனை. இது சேர்த்துக்கலாம் இல்லை. இப்ப இது வந்து இப்ப நீங்களாம் இப்ப மீடியா பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பாடாளுமன்ற செய்தியே போடாம இருந்தீங்க. இப்ப கடந்த 2 ஆண்டுகளாக பலவேறு நிகழ்ச்சியை விட்டுட்டீங்க. பாடாளுமன்ற கட்சி இன்னைக்கு தமிழ்நாடு கடைக்கோடிகள்லாம் நாங்கள் கட்சி தேர்தல் நடந்தா கூட கடைக்கோடி கொண்டு போக முடியல. இன்னைக்கு பாட்டாளி கட்சி கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போன செய்தியாளர்கள் தான் நான் நிறைய சொல்லிக்கிறேன். நீங்க டாக்டர் ராமதாஸ் நிறுவனராக ஏற்றுக்கிறீங்களா, தலைவராக ஏற்றுக்கிறீங்களா? எங்க குலதெய்வமே அவர் தான், எங்க குடும்பத்தினர் அவர் தான், எங்க வழிகாட்டியே அவர் தான், எங்க மருத்துவர் ஐயா தான். இன்னைக்கு எல்லாமே மூல கடவுள் எங்க மருத்துவர் ஐயா தான். அதே மாதிரி ஐயாவை இயக்குறது வந்து திமுகன்னு சொல்லிட்டு அன்புமணி குற்றச்சாட்டு வச்சுக்கிறாரு. நீங்க என்ன கருப்பி பாக்குறீங்க? இது ஐயா இயக்குது திமுகன்றத இதுல இருந்து இவ்வளவு நாள் வந்து இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து இப்ப நக்கரன் கோபாலு, நீங்க நீங்க வந்து சவுப் சங்கர், நீ பல பேருக்கு உள்ள இது இத்தனை ஆண்டுகளாக யாருன்னா பேட்டி கொடுத்துருக்காங்களா? இதனால வந்து யாரும் கொடுத்துருக்கணுமா? அதனால இதே யாரே பின்புலத்துல இருக்கலாம், அதுக்கு கட்சிக்காரர் இருக்கலாம். அது ஐயா இல்லை. ஐயாவை பின்னாடி இருந்து யார் வேணா இயக்கலாம். 3 பேருன்றாரு சார். 3 பேர் யாரும் 3 பேர் இல்லை, 30 பேரா இருக்கலாம், 4 பேரா இருக்கலாம், யார் வேணா இயக்கலாம். ஆனா கட்சின்றது ஒண்ணுதான். பாட்டாளி கட்சி மருத்துவ நிறுவனர் ஐயா அவர்கள் வழிகாட்டுதான்
இந்த கட்சி இருக்குது. இந்த கட்சி இன்னும் 50 ஆண்டு தொடர்ந்து இருக்கணும்னா மருத்துவர் ஐயாவோட வழிகாட்டுறது தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.